ஒரு அழகான மூங்கில் காடு. அங்க ஒரு சின்ன மூங்கில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய ஆசை. நாம ஏன் இப்படி வெறும் குச்சியா நிக்கணும்? நாமளும் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி கிளைய பரப்பி நிழல் தரக்கூடாதா? அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பக்கமா ஒரு புல்லாங்குழல் கலைஞர் வந்தாரு. அந்த சின்ன மூங்கில பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போச்சு. அதை வெட்டி எடுத்துட்டு வந்தார். அந்த மூங்கில் பயந்துடுச்சு. ஐயோ, என்னை வெட்டிட்டாரே, இனி நான் செத்துடுவேனோ? ஆனா அந்த கலைஞர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த மூங்கில் மேல அங்கங்க ஹோல்ஸ் போட்டாரு. மூங்கில் கத்துச்சு. வலிக்குதே, என் உடம்ப ஏன் இப்படி ஓட்ட போடுறீங்க? ஆனா அந்த கலைஞர் எதையும் கேட்காம அந்த மூங்கில் குழாய தன் உதட்டுல வச்சு ஒரு மெல்லிய காற்றை செலுத்தினாருங்க. அந்த நிமிஷம் அந்த மூங்கில்ல இருந்து உலகமே மயங்குற மாதிரி ஒரு அழகான இசை வந்துச்சு. அப்பதான் அந்த மூங்கில் உணர்ந்துச்சு, நாம வெறும் கட்டையா இருந்தப்போ யாருக்கும் பயனில்லை. ஆனா இந்த வலிகளையும் ஓட்டைகளையும் தாங்குனதுக்கு அப்புறம்தான் எனக்குள்ள இருந்த ஒரு அழகான சங்கீதம் பிறக்குது. நம்ம வாழ்க்கையும் இப்படிதாங்க. நமக்கு வர்ற கஷ்டங்களும் தோல்விகளும் நம்ம உடம்புல போடுற ஓட்டைகள் மாதிரி தான். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வலி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த வலிகள் தான் உங்களை ஒரு அழகான புல்லாங்குழலா மாத்துது. அந்த ஓட்டைகள் வழியா தான் உங்க திறமைங்கிற இசை வெளியில வருது. செதுக்கப்படும் போதெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஒரு கல்லு நினைச்சா அது என்னைக்கு தான் ஒரு அழகான சிலையா மாற முடியும்? ஒருபோதும் முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? புல்லாங்குழல் தான் உலகத்திலேயே பழமையான இசைக்கருவி அப்படின்னு சொல்றாங்க. சுமார் 35,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் எலும்புகள் மற்றும் மூங்கில்களை வச்சு புல்லாங்குழல் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மனுஷன் முதல்ல இயற்கையோடு சேர்ந்து ரசிச்சது இந்த இசையத்தான். நம்ம ஊர்ல பல பேர் பைக்ல போகும்போது சைலன்சர்ல ஓட்ட போட்டு அதுல வர சத்தத்தை வச்சு தன்னை ஒரு ரேஸ் டிரைவர்னு நினைச்சு சுத்துவான் பாருங்க. நம்ம திறமை வெளியே வர்றதை விட நம்ம பைக் சைலன்சர் ஓட்ட வழியா வர சத்தம் தாங்க ஊருக்கே அதிகமா கேக்குது. வாழ்க்கை உங்களை ஓட்ட போடுதுன்னா வருத்தப்படாதீங்க. நீங்க ஒரு இசையா மாற போறீங்கன்னு சந்தோஷப்படுங்க. நான் உங்க ஃப்ரெண்டா இருக்க. என்ன லைக் பண்ணுங்க. என் கதையை ஷேர் பண்ணுங்க. என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸோட கதைகளை டெய்லி கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.